எக்ஸ்எக்ஸ் யூடியூப் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி டேஸ்ட்லேயே எப்படி முருங்கைக்காய் தொக்கு செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக 2 எடுத்துக்கோங்க, தேங்காய் பத்தை ஒரு பீஸ் இருந்தால் போதும் மீடியமாக, இஞ்சி கொஞ்சம், ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு 5 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, நம்ம அரைச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் எண்ணெய், நான் எப்பயுமே மண் கடாய் தான் யூஸ் பண்ணுறது. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மட்டன் மசாலா போட போகிறேன், அதனால் 1/4 ஸ்பூன் போடுறேன். அதே அளவு ஆச்சி மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போடுறேன். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலாவை அரைச்சி வச்ச தண்ணி 1 டம்ளர், பெரிய டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டுடலாம். நல்லா கொட்டி இப்படி கிளறிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகட்டும். சில பேருக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம், மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகே, அரிசி வந்துருக்கு. அதனால் எப்படி திறந்து எப்படி விட்டுடலாம், கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். அப்படியே திறந்தே விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் கொஞ்சம் சக்தி மசாலா, வெறும் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கேன். போட்டுடலாம் உப்பு காரம்லாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கலாம். நம்ம கலரும் போது நமக்கு தெரியும், கொஞ்சம் டீப்பாக பிடிக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் விதமாக கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி பண்ணி சின்ன சின்னதாக கையிலே பிச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துலேயே வேணுன்னா கூட நீங்கள் இறக்கி வச்சுட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு பெசட்டி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு கிளறிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இல்லை சாதம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுவையான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு சுவையான டிஷ்ஷோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.